ஏய் 1238 அந்த பொண்ணை கூட்டு வா. யார் சார்? அதான்ப்பா இவரோட தங்கச்சிப்பா. அம்மா சார் உன்னை கூப்பிட்றாருமா. இந்த பொண்ணை உங்க அப்பா சாவு வீட்டுல பார்த்தேன்டா. மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தது. உங்க அப்பாவுக்கு சொந்தம்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உனக்கே தங்கச்சி முறை வேணும்னு. உங்க அப்பு கிடைச்ச இடத்துல எல்லாம் ஜெராக்ஸ் கடை ஓபன் பண்ணிருக்காருடா. அப்படியே உன் ஜாடியில பிறந்திருக்கா பாரு. என்ன ஹைட்டு தான் பாதிக்கு பாதி ஆகி போச்சு. ஹலோ, நீங்க எங்க? உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லட்டுமா? இந்தப்பா இதுல ஒரு கையெழுத்து போடு. சும்மா ஒன்றும் கையெழுத்து போட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் வித்துட்டு அவருக்கு சேர வேண்டியதை அவர் வீடு தேடி வரும்னு சொல்லுங்க அங்கிள். என்ன பிச்சை போடுறியா? யார் வீட்டுக்கு யார் பிச்சை போடுறது? என் பொண்ணு கூட தான் இந்த பொண்ணு கூட படிச்சது. ஆனா என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கலையே. 100ல ஒருத்தர் தான்ப்பா கிடைக்கும். கையெழுத்து போடுப்பா. இந்த பொண்ணு அமெரிக்கா போய் படிக்கலனா உலகம் ஒன்று நின்று போயிடாது. அன்னைக்கு நல்லவா மாதிரி பேசினேன். நீ படிக்கிறதுக்கு லிஃப்ட் தரலாம், பேனா தரலாம். அதுக்காக என் சொத்தெல்லாம் இது தர முடியாது. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் தியாகியும் கிடையாது. தம்பி அந்த பொண்ணு யாருப்பா? உங்க அப்பாவுக்கு பிறந்தது தானே? எங்கள் அப்பாவுக்கு இன்னும் எந்தெந்த தெருவில் இந்த மாதிரி குடும்பம் இருக்கோ வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் நான் அனாதாசிரமம் நடத்துறேன்னா. அங்கிள் மரியாதையா பேச சொல்லுங்க. ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஆம்பிஷன்லாம் அவங்க சொந்த காசை நிறைவேற்றிக்கணும். அடுத்தவங்க காசை நிறைவேற்றக்கூடாது. எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க காசு தேவையில்லை. அந்த வீடு என் அப்பா பேர்ல இருக்கு. அந்த வீட்டை விற்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் பேர்ல இருந்திருந்தா நீயே தேடி வந்து கொடுத்தா கூட நான் அதை வாங்கியிருக்க மாட்டேன். சார் நானும் ஒரு லாயர் தாங்க அப்படின்னு இவனே சொல்லிக்குவான் சார். ஆனா இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட வந்தது இல்ல. பார்த்து நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் சார். சும்மா இரு கோபால். இதை பாருங்க சார், ப்ராப்பர்ட்டி வேணா அர்ஜுன் அப்பா பேர்ல இருக்கலாம். ஆனா அது வாங்கினது பூரா அர்ஜுன் பணத்தை தான். சோ ஹி இஸ் ஒன்லி தி லீகல் ஹியர். டாக்குமெண்ட்ல இவர் பணத்துல தான் வாங்கினதா எந்த ரெஃபரன்ஸும் இல்ல. எங்க அப்பா ஒன்னும் சும்மா இல்ல. அவரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வீட்டு டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. உன் கையெழுத்து இல்லாம எப்படி யார்கிட்ட வைக்கணும் அது எனக்கு தெரியும். அர்ஜுன், ஒரே பொண்ணுன்னு பிருந்தாவை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவள் பிடிவாதக்காரியாக இருக்கா. என் பேச்சை மதிக்கிறதே இல்லை. அந்த சொத்துக்காக அவள் கோர்ட்டில் கேஸ் போட்டது தப்பு தான். அது நியாயமாக உனக்கு சேர வேண்டிய சொத்து. உனக்கு தான் அதில் உரிமை இருக்கு. கோர்ட்டில் அந்த கேஸ் வரப்ப உன் தரப்பு சாட்சியாக நான் வந்து பேசுகிறேன். அவள் உங்கள் அப்பாவுக்கே பிறக்கலன்னு நான் நீதிபதி கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் சட்ட ரீதியாக அவளால் எதுவுமே செய்ய முடியாது. சொத்து உனக்கு கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் அர்ஜுன், உங்க அப்பாவை நீ வெறுத்துறாத. சில விஷயங்களை நியாயப்படுத்தவே முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. அதே மாதிரி சில விஷயங்களை புரிய வைக்கவும் முடியாது. என் பொண்ணு அடங்காப்படாதீதான், ஆனா அடிப்படையில நல்லவ. பக்குவம் பத்தாது. அவளுக்கு தர்க்க ரீதியான நியாயம் புரியும், தர்ம ரீதியான நியாயம் புரியாது. அவளும் உன் தங்கச்சியை ஏத்துக்க சொல்லல, ஆனா தயவு செஞ்சு எதிரியா நினைச்சிடாத. இப்படிக்கு சந்திரிகா. யாரை கேட்டு இதெல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன்? இந்த பார், வயசு பொண்ணு தனியாக இருக்கிறது நல்லதில்ல. என்ன திடீர்னு பாசம்? இது உன் மேலே பாசம் இல்லை, உங்கள் அம்மாக்காக. ரொம்ப நடிக்காத. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். போ வெளியில. சும்மா கத்தாத. நான் இங்கே தான் தங்க போகிறேன். என்ன தகராறு பண்றதுக்கு வந்திருக்கியா? நீங்க எப்படி தங்குறேன்னு நான் பாக்குறேன். ராமலிங்கம் சார், கேசவன் சார், குமார் சார், சார் ராமலிங்கம் சார். பிருந்தா, என்ன ப்ராப்ளம் பிருந்தா? நான் இருக்கேன். என்ன காலை பண்ணுறானா? ஹலோ பரணி சார், போலீஸை கூப்பிடுங்க. கோபி செக்ரட்டரி கூப்பிடு. ஏய் செக்யூரிட்டி கதவை சாத்து, செக்யூரிட்டி கதவை சாத்து. நம்ம ஃப்ளாட்ல வந்து கவலை பண்றான். ஏய் என்னடா என்ன மறைக்கிற? என்ன கவலை பண்றியா? பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஒரு கண்ணு. டீச்சர் செத்தது அவனுக்கு ரொம்பவே சாதகமாச்சு. ஹலோ ஹலோ கையெடு. எட்ரா கைய. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியணுமா? மேடம், நீங்க தான் இந்த ஃபிளாட்டுக்கு ஓனர்? ஆமா. இந்த ஃபிளாட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிமெண்ட் யார் பேர்ல இருக்கு? பிருந்தாவோட அம்மா பேர்ல. அந்த அம்மாவுக்கு கொல்லி வச்சது யாரு? நீங்க தான். இப்போ அவங்களுக்கு நான் என்ன முறை வேணும்? மகன். இவளுக்கு அண்ணன். நீ ஒன்னும் எனக்கு அண்ணன் இல்ல. தங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? பக்காவா ரைட்ஸ் இருக்கு. யாரை கூப்பிட போற? போலீஸியா? அதான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. கையை இந்த முறுக்கு முறுக்குறே விடப்பா. போங்கப்பா எல்லாரும். இது அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அவங்க பாத்துப்பாங்க. எல்லாரும் வந்துட்டீங்க பாக்குறதுக்கு. இப்போ போங்க. நீ சுட்ற. போங்கப்பா, போங்க மாங்க, எல்லாரும் போங்க.
அங்கிள் நான் பிருந்தா பேசுறேன். அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. யாருமா? அவன்தான் என் வீட்ல தங்கணும்னு வந்துட்டான். அவனா யாருமா? அந்த பையன். பையனா? அவ அப்பாவோட அந்த பையன். ஓ அண்ணனா? அவனும் என் அண்ணன் இல்ல. உடனே வாங்க, அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டி அவனை ஜெயில போடுங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. எது இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே. ஆ தேங்க்யூமா. காலையில பேசிக்கலாமா ப்ளீஸ். ஹலோ அங்கிள். அங்கிள், நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டு மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும். அதானே உன் பிளான்? நடக்காது. குட் நைட். இன்னும் 10 நாள் தான் இருக்கு அங்கிள். எனக்கு எப்படியான கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் போகல, இங்க நிக்காத. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இங்க நிக்காத, அங்க நிக்காத, இத பண்ணாத, அத பண்ணாத. ஏன் என் உயிரை வாங்குற? எங்க அம்மா கூட என்ன இவ்வளவு அதிகாரம் பண்ணதில்ல தெரியுமா? போகல. Five minutes house ready. அண்ணா, ஏய் லூசு, தள்ளிக்கோ. ஒன்னும் இல்ல. அண்ணா, டேங்க்ல தண்ணி இல்ல, கொஞ்சம் மோட்டார் ஆன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா. வாட்ச்மேன், பேப்பர் போடுறவன், குப்பை அள்ளுறவன், குச்சி ஐஸ் விற்கிறவன், இவனுங்களெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறா. என்ன பார்த்தா வாடா போடான்னு கூப்பிடுறா. உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறதே மரியாதையான வார்த்தை. பிரவீன் கிட்ட ஃபோனில் பேசிட்டேன். நாளைக்கு உங்ககிட்ட செக் கொடுப்பான். பிருந்தா அக்கௌண்ட்டில் போட்டு 2 days கிளியரன்ஸ் ஆகிடும். இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு எங்க போகணும்? அதை பற்றி நீ கவலைப்படாத. பிருந்தாக்கு பாஸ்போர்ட் இருக்கு, வீசா தான் வேணும். அதெல்லாம் கிருஷ்ணா பார்த்துப்பான். இல்ல, நான் எனக்கு கேட்டேன். இல்ல, ஃபியூச்சர்ல நானும் லண்டன்ல தானே செட்டில் ஆக போறேன். அதான் மறந்துட மாட்டீங்களே? என்னப்பா வெண்டைக்காய் ஒரே முத்தி இருக்கு. ஆட்டோ! ஏய் எங்க போற? கேக்குறேன்ல, எங்க போற? ஏர்போர்ட் போறேன், அர்ஜுனை பார்க்கறதுக்கு. இந்தா புடி, ஆட்டோக்கு வச்சுக்கோ. அர்ஜுன் வாடா. ஆட்டோ சீக்கிரம் போ, ஜாக்கிரதையா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே டேய், அந்த நைஃப் எடு. ஐஸ்வர்யாக்கு எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கா? நல்ல வேளை நீ ஐஸ்வர்யாவை காப்பாத்திட்டப்பா. நீ வந்ததே கடவுள் கொடுத்த வரம்தான். ஐஸ்வர்யாக்கு ஏதாவது நான் இருந்தா அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான்.
நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வாழ்க்கையில நான் வந்தது வரோம் இல்ல, சாபம். அவ கஷ்டத்துக்கு காரணம்னா, அவ கண்ணீருக்கும் காரணம்னா, ஐஸ்வர்யா ஒவ்வொரு நிமிஷம் பெருத்துட்டு இருக்கிற அவ கூட பிறந்த அண்ணன் நான் தான். ஒரு வழியா இந்த ரவுடி ஒழிஞ்சா இனிமே நிம்மதியா இருக்கலாம்ப்பா. தொலைஞ்சா அண்ணே இன்னைக்கு தீபாவளியா? இல்லம்மா. அப்ப எதுக்கு பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க? அப்பா செத்து போயிட்டார்லம்மா. செத்து போனா அழுவணும் தானே. போக எல்லாரையும் அழ வச்சார்லம்மா. அதான் என்னடா பாக்குறீங்க? உங்க அப்பா குடத்தை தொடறதே பாவம்டா. அநியாயம் பண்றவங்க கடைசியில இதாடா ஆகுது. போடா. அண்ணே ரொம்ப பசிக்குது. தொல்லை விட்டது, இனிமே நிம்மதியா இருக்கலாம். அம்மா என் தங்கச்சிக்கு ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தாங்கல. இங்க பாருடி வந்துட்டான், அவங்க அப்பா மாதிரியே எல்லார்கிட்டயும் புடுங்கி திங்கிறதுக்கு. போடா, ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ணாச்சி என் தங்கச்சிக்கு 2 இட்லி இருந்தா தாங்க அண்ணாச்சி. சொல்றவரெல்லாம் செய்யறேன் அண்ணாச்சி. ஆமா இப்ப கெஞ்சுவேன், வளர்ந்த உடனே உங்க அப்பா மாதிரி மிரட்டுவேன். இங்க செத்து போடா. இவன் வளர்ந்து எத்தனை பேரை சாகடிக்க போறானோ. வந்துட்டான் ரெவடி பையன். வேணாண்ணே, யாருக்கிட்டையும் எதையும் கேட்காத. எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கல. நாமளும் செத்துடலான்னு. இங்கே இருமா, நான் இப்பவே வந்துடுறேன். வந்துடுறேம்மா. சத்தியமா? சத்தியமா. எங்கடா திருடுன? நான் திருடல, என் தங்கச்சியோடது. அது போலீஸ் கிட்ட சொல்லு. அன்னைக்கு முழுக்க என் தங்கச்சி பசிய போக்கு நான் கெஞ்சாத ஆளே இல்ல. எங்க போனாலும் என்ன ரவுடி பையன் சொல்லி அடிச்சு துரத்துறாங்க. நீ சொல்ற மாதிரி யாருமே வரலையம்மா. எங்க கூட வந்துரு, உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைப்போம். நான் வர மாட்டேன், எங்க அண்ணன் சாப்பாடு வாங்கிட்டு வரலையம்மா. எங்க கூட வந்து தம்பி பார்த்து வரக்கூடாது, எழுந்திரிப்பா. நல்ல துணிமணி கிடைக்கும், உனக்கு நல்ல சாப்பாடு தருவோம், பொம்மையெல்லாம் கிடைக்கும். யார் சார் இவங்க? கிறிஸ்டியன் மிஷனரிப்பா. ரோட்ல அனாதையா தெரிகிற பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து காப்பாத்துறவங்க. சாப்பாடு போடுவாங்களா? போடுவாங்கப்பா. 3 வேளையும் போடுவாங்களா? 3 வேளையும் போடுவாங்க. நல்லா பாத்துப்பாங்களா? நல்லா பாத்துப்பாங்க. எங்க அண்ணன் வந்துட்டான், உங்க என்ன வர சொல்றாங்க. தம்பி, இது உன் தங்கச்சியா? இது என் தங்கச்சியே இல்ல சார். ரோட்ல அனாதையா சுத்துதேன்னு ஐயோ பவன் பேசுனா அண்ணன் என் உயிரை எடுக்குது சார். கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. என்ன இப்படி சொல்ற? நான் உன் தங்கச்சி தானே. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நச்சரிக்குது சார். கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. அண்ணே, அண்ணே. அன்னையில இருந்து என் தங்கச்சியை பாக்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் அந்த காப்பகத்துக்கு போவேன். உன்னை பார்க்கறதுக்கு 2 மாசமா வந்துகிட்டே இருக்கான். அந்த பையன் சொல்றது உண்மையாமா? இல்ல, எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கு அண்ணனே இல்ல, நான் அனாதை. எனக்கு யாருமே இல்ல. போ சொல்லுங்க, எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. என் தங்கச்சி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் யாரும் என் தங்கச்சியை தத்தெடுத்துட்டு போறாங்கன்னு தெரிஞ்சு மனசு உடைஞ்சு தேடி போனேன்.
அண்ணனா இருந்து என் தங்கச்சியோட பசி ஒரு பிடி சோறு கூட என்னால போட முடியல. அதான் கடவுளா பார்த்து அவளுக்கு அப்பா அம்மாவே கொடுத்துட்டாரு. அன்னைக்கு நான் சொன்ன பொய்யை நினைச்சு இன்னைய வரைக்கும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். சொந்தங்களையே பாரமா நினைக்கிறவங்கள தான் நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சின்ன வயசுல என் கூட பிறந்த அண்ணனே தங்கச்சி வேண்டான்னு என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்ப கூட என்னால அத தாங்கிக்கவே முடியல. எந்த சம்பந்தமும் இல்லாத நீங்க உங்க உயிரை பெருசா நினைக்காம என்னை காப்பாத்தினீங்க. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை விட்டுங்க ப்ளீஸ். ஏமா இவனுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ஏண்டா இவளுக்கு உண்மை என்னன்னு தெரியாதா? நீ இவ அண்ணன் சொல்லலையா? மடே இவன் தான் உன் சொந்த அண்ணன். அதான் உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போனது. அன்னையில இருந்து உன்னை பைத்திய மாதிரி தேடிக்கிட்டு இருந்தான். அனாவசியமா நடுவுல என்கிட்ட வச்சுக்கிட்டான். உன் தங்கச்சிய உன் கண்ணு முன்னாடி சாகடிக்க போறேன்னு சொன்ன. அப்ப இருந்து உன்னை காப்பாத்த நாய் மாதிரி சுத்துறான். சாவுக்கு சவால் விட்டவன் இப்ப பிச்சை எடுக்கிறான். ஏய் பிரபாகரா, கடைசியா உன் தங்கச்சியை பாத்துக்க. இவ சாவ பார்க்காமலே செத்து போவாதுடா. அன்னைக்கு அண்ணான்னு சொன்ன என் தங்கச்சிக்கு ஒரு பிடி சோறு கூட போட முடியாம விட்டுட்டு 15 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அதுக்கு தண்டனையா என் உடம்புல இருந்து சொட்டுற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேக்குதுடா. என்ன கொல்ல! ஆனா என் தங்கச்சி உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் துடிக்கிற என் இதயம் அடங்குறதுக்குள்ள உன்னை சாகடிக்காம அடங்காதுடா. ஏய், சாகும்போது கூட உன் தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா காப்பாத்துக்க. ஏய், போடுறா.